2 வாரம் முன்னாடி ஒருத்தர் வந்து என்ட்ட சொன்னாரு, "என் பையன் வந்து நான் சொன்ன பேச்ச கேட்கல. அவன் இன்ஜினியர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவன படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு. ஆனா அவன் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு அப்ளிகேஷனே போட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு இஷ்டப்பட்ட எதையோ அவன் படிக்க போறான். அ நான் இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா, அம்மா வந்து என்னைய படிக்க வைக்கல. வாத்தியாரா போனா போதும்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட அந்த வசதியும் இல்ல. அவங்களுக்கு அந்த இஷ்டமும் இல்ல. இன்னைக்கு நான் எல்லாமே செலவு பண்ணி என் மகனுக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா, அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனாரு. அவர் போன அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். எத்தனையோ பேருக்கு வந்து அவரவர் வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் நெறைய இருக்கலாம். ஆனா, அத வந்து நம்ம பிள்ளைகள் தலையில கட்டுறது நியாயமா? ஒருவேள அந்த பையனோட இன்ட்ரெஸ்ட் வேறையா இருக்கலாம். அந்த பையனுக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல. அத நம்ம ஏன் கட்டாயப்படுத்தணும்? நெறைய வீடுகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. பெற்றோர் தங்களுக்கு என்ன கிடைக்கலையோ, அல்லது தங்களுடைய விருப்பம் என்னவோ, அத தன்னுடைய பிள்ளைகள் மேல பிள்ளைகள படிக்க வைக்க, அவங்க தலையில கட்டுறதுக்கு பார்க்குறாங்க. தங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பமா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. நமக்கு ஒரு இஷ்டம் இருந்தா மாதிரி, பிள்ளைகளுக்கும் ஒரு இஷ்டம் இருக்கும். ஒருவேள நம்ம காலத்தில நம்மளால தைரியமா நம்ம அப்பா, அம்மா கிட்ட ஃபைட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட பணம் இல்லாம இருந்திருக்கலாம், வசதிகள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா, இந்த ஜெனரேஷன் அப்படி இல்ல. அவங்களுக்கு வேண்டியத அவங்களால ஃபைட் பண்ணி வாங்க முடியுது. அவங்க இஷ்டப்படி அவங்க லைஃப அவங்க பிளான் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, அதுக்கு விடுறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு வழி விட்டு அவங்க இஷ்டப்படுறத படிக்கவும், அவங்க நெனைச்சா மாதிரி அவங்க ஃப்யூச்சர பிளான் பண்ணவும், அவங்களுக்கு நாம உதவியா இருந்தோம்னா, அவங்க நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அத விட்டுட்டு நமக்கு இஷ்டங்கள, நம்முடைய விருப்பங்கள, நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள எல்லாம் அவங்க தலையில கட்டுறதுக்கு நாம பார்க்க வேண்டாம்.